ஒரு ஜாமியர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து இஷ்டமாக எப்படி சாமியார் பார்க்கணும்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில். அதையும் தாண்டி அந்த குடும்பங்கள் திருப்பதியோடும் திருப்பதி குழுக்களோடும் கண்ணீரோடும் நல்ல உறவோடு வாழ்கின்றோம் என்று சொல்ல முடியும். அது என்னதான் இருந்தாலும் வினோதத்துக்கு வராது. இது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் சகோதரர்கள் இருக்கிறார், நண்பர்கள் ஊர்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க. அந்த சந்தோஷம் இருக்கணும். வினோத்தையும் இந்த நேரத்தில் மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொன்னாங்க, கண்ணன் நடந்திருந்தாலும் உங்களோட இருப்பார், மனசில் இருப்பார் என்ற உணர்வோடு சேர்த்து செல்வோம். அவர் நமக்கு ஜெயித்து கொள்வார். நல்ல பேர் சொல்லுங்க. பேருக்கு சொல்லியார்கள் ஏழு விஷயம் இந்திய குழந்தைக்கு யூரோப்பியன் சொல்லுங்கள். அந்த சயின்ஸ் மைக்கிலிருந்து ஆங்கிலத்தில் நீங்கள் மைக்கில் ஸ்டாண்டிங்காக சொல்லுங்கள். மேலே புதுசாக அழகான சொல்லுங்கள். ஸோ நல்ல people அவனை சேரணும். அன்றைக்கி போடுற நல்ல அழகான சயின்ஸ் விஷயம் மைக்கு அதெல்லாம் ரெண்டு புனிதம் நிறைந்த அதனுடைய முறையில் திருவிழா நடக்கக்கூடிய இந்த நாட்களில் 8ஆவது நாள் அன்று மாலை 9ஆவது நாள் மாலை சிறப்பாக அந்த நாளில் நம்ம வீட்டுக்குள்ள கடவுளுக்கு நல்ல பிள்ளையா, சில பிள்ளையா, நல்ல பிள்ளையா, அன்பு குழந்தையா வாழ்ந்ததுக்காக இந்த நாளில் கூட்டு வந்திருந்தோம். இன்றைக்கு தான் நம்மளுடைய சாமியாக இருந்தாலும் அந்த சிஸ்டர்ஸ் இருந்தாலும் வீட்டு சாமியாக இருந்தாலும் இதுக்குள்ள கிறிஸ்தவ பிள்ளையா அந்த கேள்வி ஞாபகம் இருக்கும். அவனுக்கு கேட்கும்போது இருக்கு முன்னாடி கேள்வி கேட்க பதில பரவாயில்ல. இன்றைக்கு தான் நம்ம வீட்டுக்கு கிறிஸ்தவர்களாக மாறுகிற நாள் என்று ஞானஸ்நானம் படிக்கிறது அன்று. ஸோ ஞானஸ்நானம் படிக்கிறது அவர்களை ஒரு முன்முறையாக வாசிப்பார்கள். கேட்போம், அதை இடிப்போம், அதுக்காகவும் அதை பெற்றோருக்காக, அதை ஞானத்திற்காக, இடிப்பதற்காக. இன்னும் ஆச்சரியமாக இதை பட்டப்பட்டமாக இருக்கிறாங்க. அந்த நம்முடைய உறவுகள் சமயம் கடந்து ஜாதி என்பதை காட்டுகிறேன். எல்லோருக்கும் அன்பான வரவேற்கிறேன். திருமுழுக்கு முன்னுரை. திருமுழுக்கு திருவாழ்வுக்கும் இறை அரசுக்கும் நுழைவாய்கள். இறையர்கள் வரும் வாய்க்கால்களுக்கு எல்லாம் தொடக்கமும் முதலும் ஆனது. மனிதனாய் பிறந்தவனை இறைவனின் பிள்ளையாக இது பிறக்கச் செய்கிறது. திருமுழுக்கு மற்ற திருவுருள் சாதனைகள் பெற உரிமை இருக்கிறது. திருமுழுக்கு பெறும் ஒருவர் திருச்சபையின் உறுப்பினர் ஆகிறார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரை அரச குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார். பிறவி பாவம், அவர் செய்த பாவம் கழுவப்பட்டு இறையருள் அவருக்கு வழங்கப்படுகிறது. இறைவனின் பிள்ளையாக புதுப்பிறப்பு, புது வாழ்வு, திருவாழ்வு பெறுகின்றார். திருமுழுக்கினால் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய உரிமைகள் அனைத்தும் அதை பெறுபவர்களுக்கு கிடைக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்வு நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள உன்னத வாழ்வு நற்செய்தி நன்கு உணர்ந்து கிறிஸ்துவை போல் இறை அரசில் ஆர்வம் கொண்டு ஜெபத்தையும் உழைப்பையும் தனதாக்கி கொண்டு தன்னையே இறைவனுக்கு
பலியாக்கிடல் வேண்டும். திருமுழுக்கு பெறுபவர் திருப்பலி கொடுக்க தனி உரிமை பெறுகின்றார். திருமுழுக்கு பெறுபவர் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஆழ்ந்த நம்பிக்கையும் வளர வேண்டும். இதற்கு எல்லா கிறிஸ்தவர்களும் முக்கியமாய் பெற்றோரும் ஞானத்தாரும் தந்தையும் திருமுழுக்கு சடங்குகளின் போது பங்கு கொண்டு பொறுப்பேற்று உறுதுணையாய் இருத்தல் வேண்டும். உங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? மிஷேல் சஞ்சனாவுக்காக நீங்கள் இறைவனை திருச்சபையுடன் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமணத்தை கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ இந்த குழந்தையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான பெற்றோரே, இந்த குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீர்களா? மிஷேல் சாஞ்சினா, கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெருமைகளோடு வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உனது பெற்றோரும் ஞான பெற்றோரும் பெரியவர்களும் உங்கள் பெரியவர்களும் தந்தையிலும் மீட்பெருமான கிறிஸ்துவின் அடையாளத்தை உன் மீது வருவார்கள். யோவான் எழுதிய அதிகாரம் 14 வசனம் 6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயிருந்து எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வுகளின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, திருமணத்தில் வரவிருக்கின்ற இந்த குழந்தைக்காகவும் இந்த குழந்தையின் பெற்றோர் ஞான பெற்றோருக்காகவும் திருமணம் பெற்றுள்ள அனைவருக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நிறைவேற்றுவோமாக. உம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, ஒளி வீசும் தெய்வீக மறைப்புகளால் திருமுழுக்கு வழியாகிய குழந்தைகள் மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று உண்மை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக இவர் விசுவாசம் உள்ள சீடராகவும் சீடத்தையாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விலக செய்திருக்க வேண்டும் என்று இறைவனை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியாரின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று இறைவனை கொண்டாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இவருடைய குடும்பங்களை உமது அன்பில் என்றும் காத்திருக்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று இறைவனை கொண்டாடுகின்றோம். இவருடைய மன்றாட்டு: இறைவனின் அன்னையம் புனித மரியே, எங்களுக்காக எனது சுசியப்பரே, எனது திருமுழுக்கு யோவானே, ராயப்பரே, சின்னப்பரே, எனது தோமையாரே, எனது சவேரியாரே, எங்கள் பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதரே, எல்லா புனிதர்களே, புனிதைகளே, என்று வாழும் எல்லாம் இறைவா,
தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களுக்கு அகற்றவும் இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தக அரசியலை கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகில் அனுப்பி இந்த குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சிமையின் ஆலயமாக்கி இந்த குழந்தையில் தூயாவியார் குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய சொல்லியாக மன்றாடுகின்றோம். விஷயம் சஞ்சினா உன் மீது இயேசு கிறிஸ்து இரட்சகரின் அடையாளம் வரைந்து மீட்பினை நம் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து நாற்றில் உன்னை திடப்படுத்துவதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் அவரே. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாமே இறைவனாகிய ஆண்டவர் இறைவனுக்கு நீரினாலும் தூயாவியாராலும் புது வாழ்வு அருள்வாறு ஜெபிப்போம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, திருமுழுக்கு எனும் திருவருள் சாதன வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த குழந்தை அன்புள்ள இறைவனிலிருந்து நீரினாலும் தூயாவியாராலும் புது வாழ்வு பெறப்போகின்றார். இந்த குழந்தையில் இந்த இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இந்த குழந்தையை நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தொடுபெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தை நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலே தான் இந்த குழந்தையும் திருமுழுக்கு வருகின்றார். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுவீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுவீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாக்கிய சாத்தானை விட்டு விடுவீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிகளிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இரவுகளில் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதரின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதை நாம் எல்லோருமே தெரிவிக்கின்றோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபை விசுவாசத்திலே மிஷேல் சஞ்சினா திருமுழுக்கு விடுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சஞ்சினா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தன்மையாகிய உங்களுடைய இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீங்களாலும் தூயாவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளிக்கின்றார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது வீட்டில் தைலம் பூசுகின்றார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைந்து பெற்று குருவையும் ஆசிரியரும் அரசருமாக்கிய கிறிஸ்துவின் குறிப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. ஆமாம். மிஷேல் கிறிஸ்டினா சாண்டினா, நீ புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றாய். இந்த வெள்ளி நாளை நீ அணிந்திருக்கின்ற வெள்ளி நாளை உனது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உனது உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீ உதவி பெற்று
இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக. ஆமென். கிறிஸ்துவ மொழியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரை ஞான பெற்றோரை உங்கள் குழந்தை உள்ளதிலே அணையாது காக்கும் பொருட்டு உங்கள் கரங்களில் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இந்த குழந்தை ஒளியின் மகளாய் என்றென்று வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆதரவு வரும் பொழுது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. ஆமென். செவிடர் கேட்கவும், ஊமையை பேசவும் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். விஷயம் நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமை விளங்க உன் காதுகளால் கேட்கவும் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை உனது நாவாலே அறிக்கையிடவும் அவரை செய்திருவாராக. சகோதரர்களே, திருமணத்தினால் மறுபடியும் அடைந்து இறைவனின் மக்கள் என அழைக்கப்படும் இறைவனின் மகளாக இருக்கும் குழந்தைக்காக அவர்களை ஜெபிக்க வைக்கின்றோம். குழந்தை உறுதி பூசலில் பரிசுத்தாவியை நிறைவேற்றுவாள். அதற்காக ஜெபிக்க வருகின்றோம். அவர்களிலே ஆளுநர் அவர்கள் நற்களை விருதுகள் கொண்டுள்ளார். இதனாலே இவர்களிலே குழந்தைக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவர் படைத்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து இந்த குழந்தையை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக கிறிஸ்து அவனாக மாறியிருக்கின்றார். மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் அனைவரும் இணைந்து மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை பாடி இறைவனை போற்றுவோமாக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவனாகிய ஆண்டவர் கன்னிமரியிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தையின் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையும் கிறிஸ்துவ தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே குழந்தையின் தாயை ஆசீர்வதிப்பாராக. தான் பெற்றெடுத்த மகளுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் தாய் தன் குழந்தையுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலம் நன்றி செலுத்த அருள் புரிவாராக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் இக்குழந்தையின் தந்தையை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர் தம் மனைவியுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்கள் முன்பாக தொழிலாளர் முன் நாம் முடிவில்லா வாழ்வு பெறும் பொருட்டு நீர்நாளும் தூய ஆவியினாலும் நமக்கு மறுபிறப்பு அளித்துள்ள எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவன் இக்குழந்தையினுடைய ஞானம் பெற்றோரை ஆசீர்வதிப்பாராக.
இதனால் இறை மக்களிடம் இவர்கள் என்றும் எங்கும் உயிராற்றல் உள்ள உறுப்பினர்களாய் திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வழங்குவாராக. குருக்கள் எல்லோரும் இணைந்து இந்த மகளையும் ஜெபத்தலையும் சென்று எல்லாவற்றையும் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் இணைந்து நன்றி கூறுகிறோம். நன்றி.